இப்ப 3000 மூட்டம். நம்ம தோழர் பெரியசாமி தோழர் சொன்னாரு, தமிழ்நாடு முழுக்க எத்தனை மணமகிழ் மன்றங்களை திறந்து எவன் லாபம் அடிக்க, தனியார் லாபம் அடிக்க நீ திறந்து வச்சிருக்க. பார்க்காரன் லாபம் சம்பாதிக்கிறான், மணமகிழ் மன்றத்தில் லாபம் சம்பாதிக்கிறான். எங்க மேல மட்டும் உனக்கு ஒரு கண்ணு. ஏதாவது மணமகிழ் மன்றம் மேல புகார் வருதா? தனியா பார்க்கார மேல வருதா? எப்ப பாரு கடை, சும்மா ஒரு கேமரா தூக்கிறான், செல்போன் தூக்கிறான், அதை எடுத்துன்னு போய் காமிச்சு பாரு 10 ரூபா வாங்குறான். கோர்ட்லயும் ரொம்ப கோர்ட் வந்து நேற்று நம்ம மாண்பு அமைச்சர் சொல்றாங்க, எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்க மான காப்பாற்ற வேண்டியிருக்கு, விலங்குகளை காப்பாற்ற வேண்டியிருக்கு, பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு, கோர்ட்டு சொன்னதை கட்டாயமா நிறைவேற்ற இடம் இருக்குது, நாங்க அதனால பண்ணுவோம். நான் கோர்ட்லயும் தான் சொன்னேன், வெள்ளியும் தான் சொல்றேன், மான காப்பாத்து, மயிலை காப்பாத்து, சிங்கத்தை காப்பாத்து, புலியை காப்பாத்து, இதெல்லாம் இருக்கட்டும். 2 கால் உள்ள எங்க மனுஷனை காப்பாத்து, தொழிலாளி காப்பாத்து, யார் பேச போறீங்க? எந்த நீதிபதியாவது அந்த கடைக்குள்ள இருக்கிற பாட்டில் வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பாத்துறீங்களா? எச்சில் பாட்டில் வாங்கினா அதுல எவ்வளவு நோய் வரும்னு யாராவது பாத்துறீங்களா? பாத்ரூம் வசதி இல்லாம நின்று கால் நின்று வெரிகோஸ் வந்த நோய் வந்தவங்களை பாத்துறீங்களா? அங்க நோய்க்கு ஆளாய் செத்து போனதை பத்தி கவலைப்படுறீங்களா? எங்க சம்பளம் என்னன்றது பத்தி யாருக்கும் கேட்க அக்கறை இல்ல. மான காப்பாத்து, மயிலை காப்பாத்து, பாட்டில காப்பாத்து, பாட்டில பாதுகாப்பா கொண்டு வா. யாராவது எங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? எங்களை பத்தி நாங்க தான் கவலைப்பட முடியும். நீ தமிழ்நாடு கூட்டம் ஒண்ணு சேர்ந்துருச்சு, டாஸ்மாக் பணியாளர் ஒண்ணு சேர்ந்துட்டான். 2 இடம் தான், ஒன்னு நிர்வாக பக்கம், இன்னொன்று தொழிலாளி பக்கம். நான் நம்பிக்கையோட சொல்கிறேன் தோழர்களே, 17ஆம் தேதி போராடணும். நமக்கு 80% தாண்டி வெற்றி அடையும். நிர்வாகம் முடிஞ்சா தொட்டு பாரு, தொட்டு பார்த்தா பயந்து ஓடி போய் கை கட்டி நிக்கிற கூட்டம் இல்ல, இது கால் மேல கால் போட்டு சவால் விடுற கூட்டம். சண்டையில் நாங்க நிப்போம். எவ்வளவு நாள் தான் நாங்க அடிமையா இருக்கிறது? எவனுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறது? நமக்கு இதுதான் போர்க்காலம். ஆட்சி பக்கத்துல இருக்கு, 10 லட்சம் கிட்ட ஓட்டு, 24,000 பேர் குடும்ப ஓட்டு. உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணான்னா எங்களை அப்படியே டீல்ல விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். வேணான்னா அப்படியே விடு, நாங்க பாத்துக்கிறோம். வேணும்னா எங்களோட பேசி சமரச பேச்சுவார்த்தை நடத்தி முடி. அமைச்சர் அப்படியே இருப்பாராமா, நீங்க அப்படியே இருந்தா அப்படியே இருக்க விடுவோம் நினைக்கிறதுக்கு நாங்க சும்மா இருக்க கூட்டம் இல்ல. தோழர் பக்கத்துல சொல்லினே இருந்தாரு, ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிடுவார். நான் சரி சாயங்காலம் பேசிட்டு சொன்னா கரெக்டா இருக்குமே நினைச்சேன். ஆனா ஒண்ணு, அவங்களுக்கு பத்தி எறியுன்னா ஏதாவது பண்ணாதானே உண்டு. நம்ம என்னைக்குன்னு மட்டும் சொல்லுவோம், இந்த காலி பாட்டில் ஸ்டிக்கரை எடுத்துட்டு போய் அத்தனை பேரும் டிஎம் ஆபீஸ்ல ஒப்படைக்க. தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க, ஏன்னா சென்னை தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க திருப்பி எத்தனை போய் கொடுப்போம். ஏன் அங்க வழியை புரிஞ்சுக்க முடியல, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியல, உனக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நான் திருப்பி கொடுக்கணும், எனக்கு என்ன அவசியம் இருக்கு? இன்னைக்கு சில டிஎம்லாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா நடந்துக்கிறாங்களாமா. ஏண்டா நீங்க எல்லாம் காசு கலையக்கூடிய கூட்டம். நீங்க என் விற்பனையாளரையும், என் சூப்பர்வைசரையும், என் உதவி விற்பனையாளரையும் நசுக்கி காசு வாங்கி சாப்பிடுற கும்பல் நீங்க. காசு வாங்குற கூட்டம் நீ, திருட்டு கூட்டம் நீ. நீ கடை பூட்ட உடச்சு நிக்கிறனா, நீ திருடன் இல்ல நிரூபிச்சிருக்க, நீ திருட்டு கூட்டம் நிரூபிச்சிருக்க. 17ஆம் தேதி விட மாட்டோம், தமிழ்நாடு நிறுத்துவோம். நீங்களா நாங்களா மோதி பாக்குறோம். நான் சொல்றேன் தோழா, 45 வயசு தாண்டிடுச்சு, 50 வயசு தாண்டிடுச்சு, 10 வருஷத்துக்குள்ளதான் சர்வீஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சாங்கன்னா, நம்ம ஒன்றிய பிரதமருக்கு 70 வயசுக்கு மேல, நம்ம மாண்பு முதல்வருக்கு 70 வயசுக்கு மேல, அமைச்சர்கள் பல பேருக்கு 60 வயசு 70 வயசுக்கு மேல. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை நிர்வாகம் பண்ணி மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்.